நடிகர் ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் லப்பர் பந்து. படம் அஃபிஷியலாக இந்த வாரம் செப்டம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துலேருந்து புதிய வீடியோ சாங் ஒன்று இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சீன் ரால்டன் அவர்கள் லப்பர் பந்து படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சீன் ரால்டனோட மியூசிக்கில் இன்னைக்கு லப்பர் பந்து படத்துலேருந்து மதியம் 12 மணிக்கு புதிய வீடியோ சாங் ஒன்று ப்ரமோஷனுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் கவின் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க பிளடி பெக்கர் படத்தோட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் தமிழ்நாட்டில் யார் யார் எந்தெந்த ஏரியாவுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன கோட் படத்துல இருந்து அஃபிஷியல் முதல் வீடியோ சாங் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விசில் போடு சாங்கோட வீடியோ சாங் இப்போ யூடியூப்ல கோட் படத்துல இருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் மோட் ஆன் RC16 லோடிங்னு அறிவிச்சு இப்போ தெலுங்கு நடிகர் ராம் சரண் அவர்கள் இந்த போஸ்ட்டை ட்விட்டரில் போட்டிருக்காரு. அவருடைய 16வது மூவி டைரக்டர் புஜிபாபு சனாவோட இயக்கத்தில் AR ரகுமானோட மியூசிக்கில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. ராம் சரண் கூட இணைஞ்சு இந்த படத்தில் சிவா ராஜ்குமார் மற்றும் ஜன்வி கபூர்லாம் நடிக்கிறாங்க. இப்போ ராம் சரண் அவர்கள் அவருடைய 16வது மூவிக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட நடிப்பில் அடுத்ததா கேம் சேஞ்சர் படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நடிகர் சூர்யாவோட நியூஸ் ஒன்று சோஷியல் மீடியாஸ்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. நடிகர் சூர்யா அவர்கள் தூம் 4ல வில்லன் கதாபாத்திரம் பண்ற போறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. ஆனா இது அஃபிஷியல் கிடையாது. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கன்ஃபார்மான நியூஸ் வந்தா அப்கமிங் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். டிமாண்டி காலனி 2 படத்தோட அஃபிஷியல் OTT ரிலீஸ் தேதி ZEE5 அறிவிச்சிட்டாங்க. தமிழ் மற்றும் தெலுங்குல செப்டம்பர் 27ஆம் தேதி ZEE5ல டிமாண்டி காலனி 2 படம் அஃபிஷியலாக OTTல ஸ்ட்ரீமிங் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத்தில் கொட்டுக்காளி படமும் செப்டம்பர் 27 தான் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 27 இப்போதைக்கு இந்த 2 படங்களும் அஃபிஷியலாக டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் டொவினோ தாமஸ், த்ரிஷா மற்றும் வினய் ராய் நடிப்பில் அடுத்த படம் ஐடென்டி படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மாரிஸ் செல்வராஜ் அவர்கள் இப்போ வாழை படத்தோட சக்சஸ் மீட்ல பார்ட் 2 கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காரு. வாழைப்படம் இந்த வாரம் அஃபிஷியலாக OTTல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக சக்சஸ் மீட்ல பார்ட் 2 எடுக்க போகிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காரு டைரக்டர் மாரிஸ் செல்வராஜ் அவர்கள். அவர் கமிட்டான அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.